ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் கேட்ட ஹோட்டல் செட் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய செட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, சேனல் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ ஹோட்டல் செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டாக இருக்க பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு சைடில் மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணிவிட்டேன். ஸோ மேலே கூடி இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் மேலே வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒட்டிடலாம். ஸோ ஒட்டிட்டு மேலே மட்டும் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்ட போகிறேன். ஃபுல்லுமே வந்து நான் கவர் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி பாக்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும். மேலே மட்டும் ஒயிட் கலரில் ஒட்டியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வீல் மாதிரி செட் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் கார்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்விடேஷன் கார்டில் கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வீல் மாதிரி இருக்கிற மாதிரி மட்டும் ஒட்டிக்கிறோம். ஸோ உங்களுக்கு வீல் வந்து நிஜமாகவே அது நகல்ற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து கார்டன் செட்டில் இதே மாதிரி ஒரு வண்டி வந்து பண்ணியிருப்போம். அதில் வந்து வீல் வந்து ரோல் ஆகிற மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ அந்த மெத்தடில் கூட நீங்கள் வந்து வீல் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை சும்மா பார்க்குறதுக்கு வீல் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கார்டில் கட் பண்ணி இதில் வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதுக்கு வந்து ஹேண்டில் வேணும். அந்த வண்டியை வந்து தள்ளுறதுக்கு ஒரு கைப்பிடி மாதிரி வேணும். ஸோ அதுக்கு வந்து அட்டையிலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மடக்கி ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த மேலே ஒயிட் கலரில் ஒட்டியிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டும்போது இந்த வண்டிக்கு வந்து நமக்கு கைப்பிடி கிடச்சிரும். இது வந்து நம்ம எதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஹோட்டலில் ரூம் சர்வீஸ்க்கு ஒரு வண்டி மாதிரி கொண்டு வருவாங்களே, க்ளீனிங் இதெல்லாம் உள்ளே வச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வண்டி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இதில் ஒட்டிட்டு அடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் அட்டையில் கட் பண்ணி இந்த மாதிரி வளைவாக வச்சு ஒரு பக்கம் மட்டும் ஒட்டிடுங்க. இதுக்கு நீங்கள் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா இதில் வந்து மாபு அந்த மாதிரி க்ளீனிங் இதெல்லாம் நம்ம வைக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஒயிட் கலர் அட்டையில் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீளமாக ஒரே பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 பீஸாக இருந்துச்சுன்னா சேர்த்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கார்ட்போர்டோட 2 சைட்லேயும் இந்த மாதிரி வச்சு தான் ஒட்டணும். ஸோ 3 அட்டை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். 3ஐயுமே இந்த மாதிரி இதில் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது, அது வந்து ஆடும் ரொம்ப. ஸோ அதனால் நம்ம அடுத்து வந்து சின்ன சின்ன ஒயிட் பீஸாக கட் பண்ணி இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு அடுத்தடுத்து கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லுமே ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து கீழே இருக்க கார்ட்போர்டுக்கு நம்ம ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். அப்புறம் வீல் மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக அந்த ஒயிட் கார்ட்லேயே வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம 4 இதை வந்து 2 பக்கமும் ஒட்டிடலாம். இந்த வண்டி வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வந்து அந்த கஸ்டமரோட லக்கேஜ் எல்லாம் ரூமுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வண்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன். இந்த மூடிக்கு அடியில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அட்டையிலேருந்து கட் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராவில் அந்த வளையக்கூடிய இடம் இருக்கும்ல, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இதில் 2 சைடுமே நம்ம பேனால் வந்து அடியில் இருக்கும்ல அந்த மூடி மாதிரி இருக்கிறத எடுத்து 2 பேனலேருந்து எடுத்து 2 பக்கமும் வந்து இதை வந்து ஒட்டிடலாம். இது வந்து ஃபோனோட ரிசீவர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஒட்டிட்டு அந்த பிளாஸ்டிக் மூடியில் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி நம்பர்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இல்லை ஒயிட் பேப்பரில் வரைஞ்சிட்டு கூட நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இது 2ஐயும் ஜாயின் பண்ணுறதுக்கு அட்டையிலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், வயர் மாதிரி இருக்கிறதுக்கு. இதை வந்து நல்லா மடக்கி விட்டுட்டு 2ஐயும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஈஸியாக குட்டியாக நம்ம வந்து ஒரு ஃபோன் வந்து ரிசப்ஷனில் வைக்கிறதுக்கு செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன், தீப்பெட்டி. இது வந்து நீங்கள் பெரிய சைஸில் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியில் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அந்த அடிப்பட்டிலையுமே வெளியில் வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். அடுத்து அட்டையில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் மடக்கி விட்டுட்டு இதை வந்து இந்த மேட்ச் பாக்ஸோட ஒரு சைடு வந்து நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு வீல் மாதிரி இருக்கிறதுக்கு அந்த ஒயிட் கார்ட்லேயே 2 சர்க்கிள் கட் பண்ணி கீழே வந்து நம்ம ஒட்டிடலாம். இது வந்து என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூட்கேஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வர்ற கஸ்டமர் வந்து கையில் கொண்டு வருவாங்கள்ல, ஸோ அதுக்காக இந்த சூட்கேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் 2-3 நமக்கு தேவை அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட் கலரில் எல்லாம் ஒட்டிட்டு இதில் வந்து கலர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க, ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை சூட்கேஸ் தேவையோ அத்தனை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து அந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற இடம் இருக்குல்ல, அதையுமே நம்ம சேர்த்து வச்சு செல்லோ டேப் யூஸ் பண்ணி வெளியில் கூடி ஒட்டிட்டோம் அப்படின்னா பாக்ஸ் வந்து நமக்கு இன்னும் பெரிய சைஸில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணி 4 பக்கமும் ஒட்டிடுங்க. இப்போ வந்து இதை நம்ம ரூமாக ரெடி பண்ண போகிறோம் ஹோட்டலுக்கு.
ஸோ இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ் எடுத்து அதுலேயுமே அந்த ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற அட்டையை சேர்த்து வச்சு வெளியில் கூடி செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ ஒரு பாக்ஸை கீழே வச்சு இன்னொரு பாக்ஸை மேலே வச்சுருங்க. ரெண்டுமே அந்த ஜாயின் ஆகிற இடத்துல வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அப்போ வந்து நமக்கு பாக்ஸ் அசையாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஹோட்டலில் 2 ரூம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அடுத்து வந்து சாரீ பாக்ஸில் மேலே இருக்கும்ல கலர்ஃபுல்லாக, அந்த அட்டையை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி ஜாயின் ஆகிற இடத்துலலாம் பின் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ஹோட்டல் ரெடி பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் அட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம படி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க ரூமுக்கு ஏறுறதுக்கு படி மாதிரி இதை வந்து சேர்த்து வச்சு அந்த இடத்துல செல்லோ டேப் யூஸ் பண்ணியே ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. அடுத்து வந்து இந்த ரூமை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி டால் ஹவுஸில் வந்து பண்ணது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்புறம் பிக் பாஸ் ஹவுஸில் பண்ணதே எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரூமை வந்து 2 ரூமையும் நம்ம 2 விதமாக டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரூமில் வந்து பார்பி டால் ஹவுஸில் பண்ணது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா நம்ம பிக் பாஸ் ஹவுஸில் கார்ட்போர்டில் பண்ணது எல்லாத்தையும் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து டைனிங் டேபிள் மாதிரி ரவுண்டாக பிக் பாஸ் ஹவுஸில் பண்ணது. அப்புறம் அது வந்து ரிசப்ஷனில் போடுறதுக்கு ஒரு பெரிய டேபிள். ஸோ இதெல்லாத்தையும் இப்போ யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ரிசப்ஷனுக்குரிய டேபிளை வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். டைனிங் டேபிளை வந்து இந்த சைடு கிச்சன் ஹோட்டலில் சமைப்பாங்கள்ல அந்த இடத்துக்கு அந்த டைனிங் டேபிளை வச்சிடலாம். மேலே இருக்க ரூமுக்கு வந்து நம்ம டால் ஹவுஸில் பண்ணது எல்லாத்தையும் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே நல்ல கலர் பேப்பரில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னுமே லுக்காக இருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையுமே மேலே வச்சாச்சு. அடுத்து வந்து அந்த மேலே இருக்க ரூமில் பாத்ரூம் செட்டப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து சைடில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நம்ம டால் ஹவுஸில் பண்ண அந்த டாய்லெட் செட்டப்பு. இதை உள்ளே வச்சு அந்த மேலே ரூமில் வந்து நம்ம பாத்ரூம் மாதிரி செட் பண்ணிடலாம். ஸோ இந்த பாக்ஸோட மூடியும் நமக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ உள்ளே வந்து பாத்ரூம் வச்சு டோரும் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஸ்பாஞ்சை வந்து பில்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே இருக்க ரூமுக்கு பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட்லேயே செஞ்ச கட்டில் வச்சாச்சு. அடுத்து வந்து சேரு. அடுத்து வந்து இந்த ரூம் எல்லாத்துக்குமே மேட் போடணும். ஸோ மேட்டுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்க அட்டையை வந்து மேலே இருக்க ரூமுக்கு கட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்க ரூமுக்கு வந்து ஒயிட் கலரில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அட்டையிலேருந்தே கட் பண்ணி மேட் போட்டுடலாம். அடுத்து கீழே இருக்க ரூமுக்குமே நம்ம மேலே வந்து எப்படி செட் பண்ணோம் அதே மாதிரி ஒரு பாக்ஸை வந்து பாத்ரூமாக ஓரத்தில் வந்து வச்சாச்சு. அடுத்து கீழே இருக்க ரூமுக்கு பில்லோக்கு வந்து இந்த மாதிரி பலூன், உடஞ்சி போன பலூனே நம்ம மடக்கி வச்சு ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டேபிளுக்கு வந்து நம்ம டால் ஹவுஸில் பண்ண பேக்கிங் மெட்டீரியல் டேபிள் வந்து வச்சாச்சு. அடுத்து ரிசப்ஷனில் வந்து கபோர்டு மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம டீச்சர் செட்டில் பண்ண கபோர்டு எடுத்திருக்கேன். டீச்சர் செட்லேயே நம்ம நிறைய நோட் புக்ஸ்லாம் பண்ணோம். ஸோ அதை வந்து இந்த ரிசப்ஷனில் வந்து வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம செஞ்ச டெலிஃபோனை வந்து ரிசப்ஷனில் வச்சிடலாம். அப்புறம் ரிசப்ஷனில் வந்து ஒரு சோஃபா இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம பிக் பாஸ் ஹவுஸில் பண்ண சோஃபா வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரிசப்ஷனை டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூலுக்கு இந்த பாக்ஸில் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கேக் வாங்கும்போது அடியில் இருந்த பாக்ஸு பார்க்குறதுக்கு அந்த கரெக்டாக ரவுண்டாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம ரூம் சர்வீஸ்க்காக ஒரு வண்டி வந்து ரெடி பண்ணோம்ல, ஸோ அதில் வந்து இப்போ நம்ம க்ளீனிங் செட்டில் பண்ணது எல்லாத்தையுமே உள்ளே வச்சிடலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் வச்சுக்கலாம், அடுத்து ப்ரஷ் வச்சுக்கலாம், அப்புறம் ஒரு ப்ரூம் ஸ்டிக் வச்சுக்கலாம், அப்புறம் மாபு, அப்புறம் க்ளீனிங் ப்ரஷ் மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ளீனிங் செட் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரூம் சர்வீஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை வந்து ஹோட்டலோட ஒரு சைடில் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நம்ம வந்து வச்சாச்சு. அடுத்து வந்து இந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம வந்து ஒரு வண்டி செஞ்சுருந்தோம்ல, அதில் வந்து சூட்கேஸ் வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி டீச்சர் செட்டில் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதை எல்லாத்தையுமே இதில் வச்சிடலாம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கஸ்டமரோட லக்கேஜ் எல்லாமே அவங்களோட ரூமுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க் செட்டில் வந்து பண்ணோம் இது எல்லாமே. ஸோ இதெல்லாத்தையும் ஸ்விம்மிங் பூலை சுற்றிலும் நம்ம செட் பண்ணியாச்சு. ஹோட்டலில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் மாதிரி. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஹோட்டலுக்கு நேம் போர்டு வைக்கணும்ல, ஸோ அதுக்கு வந்து ஒயிட் கலர் அட்டையில் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இதை வந்து நம்ம சேர்த்து வச்சு அதில் ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி கூட பின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பின் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம அழகாக ஒரு ஹோட்டல் செட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஹோட்டலில் ஓரளவுக்கு என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே இதில் வந்து வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ஒரு ஹோட்டல் செட் வந்து ரெடி பண்ணலாம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸை ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஹோட்டல் செட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். ஆல்ரெடி கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கிராஃப்ட் ஐடியாஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.